மனித நேயங்களும் உணர்வுகளும் எங்கெல்லாம் சிறப்பிக்கப்படுகின்றனவோ அங்கெல்லாம் மனிதநேயம் பாராட்டப் பெறுகிறது. அந்த நிகழ்வை தான் இப்பொழுது உங்களுடன் சேர்ந்து நானும் அந்த அரிய நிகழ்விற்கு உங்களை அழைத்துச் செல்லுகிறேன். இந்த நிகழ்வின் கதாநாயகனுக்கு வயது 93. 93 வயதில் தன் மனைவிக்கு தாலி வாங்க வேண்டும் என்பதற்காக மகாராஷ்டிராவில் உள்ள ஒரு கடைக்கு வருகிறார். அந்த நிகழ்வை தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். வந்தவர் அந்த கடை ஓனரிடம், முதலாளியிடம், என்னுடைய மனைவிக்கு நான் தாலி வாங்க வேண்டும், என்ன விலை என்று கேட்கிறார். வந்தவர்களுடைய நிலையை தெரிந்து கொண்ட கடைக்காரரும், எவ்வளவு பணம் எடுத்து வந்திருக்கிறீர்கள் என்று வினாவ, ஐயா, என்னிடம் 1100 ரூபாயும் கொஞ்சம் சில்லறை காசுகளும் கொண்டு வந்திருக்கிறேன். சரி, பரவாயில்லை, வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு தேவையான ஒரு தாலியையும் அதனுடன் சேர்ந்து ஒரு காதணியையும் கொடுத்து அனுப்புகிறார். கொடுத்து அனுப்பிய போது இந்த இடத்தில்தான் மனித நேயத்தினுடைய மாண்பு இருவரிடமும் வெளிப்படுகிறது. கடைக்காரர் பணம் வேண்டாம் என்று திருப்பி கொடுக்கிறார். பெரியவரோ முதியவரோ எனக்கு பணமில்லாமல் பொருள் வேண்டாம் என்கிறார். இந்த தருணத்தை உணர்ந்து கொண்ட கடை முதலாளி அவர்களிடத்தில் உள்ள பணத்தில் 20 ரூபாயை மாத்திரம் எடுத்துக்கொண்டு பின்வருமாறு கூறுகிறார். உங்கள் போன்ற அன்பும் உங்களை போன்றவர்களுடைய ஆசீர்வாதமும் பாண்டுரங்கனுடைய ஆசீர்வாதமும் இருந்தால் எனக்கு போதும் என்று மனித நேயத்தினுடைய மாண்பை வெளிப்படுத்துகிறார். இப்படியாக இந்த சிறு உதவி பெரு உதவியாக இன்று வலைத்தளங்களிலே போற்றப்படுகிறது. அந்த போற்றப்படுகின்ற இந்த உயரிய பண்பிற்குரிய இருவர்களையும் நாம் மனதார பாராட்டுவோம். இன்னொரு காணொளியுடன் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை விடைபெறுவது தமிழ் நிலாவின் சார்பாக நான்.